ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈவினிங் டைமில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து சின்ன ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் என் கம்பெனி ஸ்டாஃப்ஸும் 2 பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க பஸ்ஸுக்காக. ஸ்ரீரங்கபுரம் என்ற டெம்பிளுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டிலேருந்து 120 கிலோமீட்டர் இருக்குது. பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் காத்துருந்தோம். வரும்னு பார்த்தா எதிர்பார்த்து பஸ்ஸு வரவே இல்லை. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். A few moments later. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி பஸ்ஸு வாலாஜா போயிடுச்சுப்பா, நீ முத்துக்கடை ஆப்போசிட்டில் நில்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, நானும் முத்துக்கடை ஆப்போசிட்டில் வந்து நின்னோம். அங்கே நடக்காத சம்பவமும் இல்லை. நம்ம ராஜன் மேலே ஏறி கவரில் பேக் பண்ணி வச்சுருந்த பொக்கோடாவை தூக்கி நான் அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு. அப்புறம் அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா எங்கடா இங்கே வச்சு ஆளக்காரன்னு சொல்லி தேடி உட்காந்து அங்கிள் சிக்கன் பக்கோடா தூக்கி போயிடுச்சு நாய். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே நம்ம வேன் மாதம் என்ட்ரி கொடுத்துட்டு, சரி மாதம் என்ட்ரி கொடுத்தோடனே நம்ம நேராக வேன் உள்ள ஏறணும். என்னடா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் குறு நம்மளே பார்க்குறாங்கன்னு பார்த்தா நம்ம வீடியோ எடுக்கிறதான அப்படி பார்க்குறாங்க. அப்படியே நம்ம லாஸ்ட் சீட்டில் போயிட்டு ராஜா பகவத் மாதிரி போய் உட்காந்தாச்சு. லாஸ்ட்டு சீட்டில் படுத்தது தான் தெரியுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்டாப்பிங்கே வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, பஸ் விட்டு இறங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தங்கி குளிச்சுட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா யாருமே சாப்பிடல. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கடையில் நின்று குரூப்பாக டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோயில் உள்ள நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். கோயில் உள்ள யானை சூப்பராகவே டான்ஸ் ஆடிச்சு. 7:30 மணிக்கெலாம் சரியான கூட்டத்தில் மாட்டிக்கணும். 9 மணிக்கு தான் கேட்டே ஓப்பன் பண்ணாங்க. அப்படியே சாமியை பார்த்துட்டு நேராக உள்ளே போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 மைல் இருந்துச்சு. நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே இன்னொரு கோயிலுக்கு வந்தோம். அப்படியே சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு கல்யாண வீட்டுக்கு அப்படியே வந்துட்டோம். கல்யாணி வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நேராக சாப்பிட்டுக்கு போயிட்டோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலாகும் முழுவதும் பருக்குது. சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் சுற்றி பார்த்தோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 90 வருஷம் பழமையான வீடு.
வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு ஒரு லாட்ஜில் தங்கிட்டோம். அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலில் தான் ஃபங்க்ஷனே வச்சுருக்காங்க. காலையிலேயே போயிட்டு டிஃபன் வச்சாங்க. காலையிலே சாப்பிட்டோம். நல்லா விதவிதமாக ரகரகமாக வச்சாங்க டிஃபன். சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள மண்டபம்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம்.
கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு gift கொடுத்துட்டு நம்ம எஸ்டிஎஃப் குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வெளியே குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பஸ் ஏறி அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துன்னே வந்தோம். நைட் ஆயிடுச்சு. எல்லோரும் சேஃபாக அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.